நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்றீங்களா? இங்க நல்லா இருந்தா உலகத்துல எங்கேயுமே நல்லா இருக்க முடியாது. இங்க நல்லா இருந்தா உலகத்துல நீங்க எங்கேயுமே நல்லா இருக்க முடியாது. கோடி கோடியா கொட்டி கொட்டி கொடுத்தாலும் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வாழ்கிற ஒரு நாள் வேறிடத்தில் வாழ்கிற 1000 நாட்களுக்கு சமம் சொல்லுது. உங்களுடைய சன்னிதானத்தில் வாழ்கிற ஒரு நாள் அந்த பரவசம், மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், நிறைவு, நேர்மை 1000 நாள் வேறிடத்தில் வாழ்ந்த விட கிடைக்காது சாமி. உங்களுடைய பிரசன்னம் ஒரு வளமையான பிரசன்னம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன், குட்டி பிள்ளைகள் அப்படின்னு சொல்றேன். யாரும் கரெக்டா சொன்னீங்கன்னா $100 பிரைஸ், $1. சரிங்களா? இந்த உலகத்துடைய சைஸ் என்ன? இந்த உலகத்துடைய சைஸ் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, ஒரு தோராயமா சொல்லுங்க. இந்த உலகம் எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசா இருக்கு? எத்தனை மைல், எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு பெரிய உலகம்? இந்த உலகம் எவ்வளவு பெருசு சொல்லுங்களேன். நான் சொல்றீங்களா? நீங்க எல்லாரும் $100 கொடுத்துருந்தோம். இந்த உலகத்தினுடைய சைஸ் என்னன்னா, உங்க இதயத்தினுடைய சைஸ் எவ்வளவோ அவ்வளவுதான் உலகத்தினுடைய சைஸ். ஆப்பிரிக்கால கிட்ட நமக்கு என்ன, ஐரோப்பால ரோம்ல என்ன, நமக்கு தெரிந்த நல்ல மனிதர்கள் எவ்வளவு பேர் இதயத்தில் வாழ்றாங்களோ, எவ்வளவு உறவோட இருக்கணுமோ, எவ்வளவு பாஸ்போர்ட் இருக்கணுமோ, நம்ம இதயம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசுதான் உலகம். இல்லைங்களா? புருனோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? இத்தாலியில இருக்கிறார், வெனிஸ்ல இருக்கிறார். அவரு ஒரு சம்பந்தம் கிடையாது. அவர் என்ன பண்ணி போறாரு, எப்படி சொல்றாரு, வட சொல்றாரு, எதுக்கு போடுறோம், உங்களுக்கு கவலை இல்லை. நமக்கு தெரிந்த மனிதர்களோடு நாம் நல்லுறவு கொண்டு நல்ல இதயத்தை காண்பித்து ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சு காருண்ய உள்ளத்தோட, கருணை உள்ளத்தோட வாழ்ந்தோம்னா அந்த உலகம் தான் நம்ம உலகம். இல்லைங்களா? ஆமா, அதுதான் பெரிய உலகம். இந்த உலகத்துடைய சைஸ் நம்முடைய இதயத்தின் சைஸ் தான் உலகத்துடைய சைஸ். சாமி இன்னைக்கு அழகா ஒரு நற்செய்தி, ரொம்ப அழகான நற்செய்தி சொல்றாரு. எங்க சாமி வராரு? கிச்சனுக்குள்ள வராரு. நம்ம கிச்சனுக்குள்ள வந்து 2 பொருளை எடுத்து தானா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம கிச்சனுக்குள்ள பூந்து விளக்கு எடுத்து இந்த விளக்கு மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறார். கிச்சனுக்குள்ள வந்து டப்பாட்டம் கலந்து உப்பு எடுத்து இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறார். நம்ம யோசிப்போம், என்னடா உப்பையும் விளக்கையும் எடுத்து காட்சின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. உப்புன்றது இன்னைக்கு ஒரு கிலோ எவ்வளவுமா? ஒரு கிலோ உப்பு கூட்டுக்காரதான் கேட்குறீங்களா? எவ்வளவுமா? ஒரு கிலோ $10. அயோடைஸ் உப்பு வந்து $30. இல்லைங்களா? $10 கிலோ, $10. இன்னைக்கு வந்து ரொம்ப சீப்பா இருக்கிறது உப்பு தான் ரொம்ப சீப்பா இருக்குது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமை சாம்ராஜ்யத்துல படைவீரர்களுக்கு மாச சம்பளம் 5 பொற்காசு, 5 வெள்ளிக்காசு இல்ல, 1 கிலோ உப்பு, 2 கிலோ உப்பு தான் கொடுப்பாங்களாம். உப்பு அவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருக்குது. உப்புக்கு வந்து லத்தீன் மொழியில சாலூஸ் அப்படின்னாங்க. சாலூஸ்னா உப்புன்னு அர்த்தம். சேலரி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அந்த சாலூஸ் வார்த்தை தான் வருது. சேலரி அப்படின்னா சம்பளம், இல்லைங்களா? அந்த சம்பளம்ன்ற வார்த்தை உப்புன்ற வார்த்தையில தான் வருதுறாங்க. ஏன்னா உப்பு அவ்வளவு விதமான ஒரு நாட்டுக்கு போய் இன்னொரு நாட்டுல போர் தொடுத்தா அந்த நாட்டுல கட்டப்பட்டு ஜெயிச்சுட்டு அந்த நாட்டுல உப்பெல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்துருவாங்களாம். அந்த உப்புக்கு அவ்வளவு மதிப்பு. உப்பு பத்தி சொன்னேன். உப்புல வந்து 3 குணங்கள் இருக்குது. உப்புக்கு வந்து 3 குணங்கள் இருக்குது. அந்த 3 குணமும் நமக்கு இருக்கணும்னு சாமி சொல்றாரு. உப்பு டாக்டர் வந்து உப்புக்கு வந்து நீங்க எந்த மாத்திரை போடுங்க, டோலோ 650 போடுங்க, அல்லது வந்து இன்சுலின் போடுங்க, அல்லது வந்து அனால்கின் போடுங்க, நாவலின் போடுங்க, சாரடான் போடுங்க. எந்த மாத்திரை போட்டாலும் எல்லா மாத்திரையிலையும் NaCl என்று சொல்லப்படுகிற சோடியம் என்று சொல்லப்படுகிற உப்பு இருக்கும். அது இல்லாம மாத்திரையே கிடையாது. அதுதான் மாத்திரையே கிடையாது. எந்த மருந்துலையும் உப்பு இல்லாம மருந்தே கிடையாது. உப்பு குணப்படுத்துகிறது. உப்பு
அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசுற பேச்சு அடுத்தவங்க மனசை அறுக்கிற மாதிரி, அடுத்தவங்க மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி, அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி, அடுத்தவங்களுக்கு அவமானப்படுத்துற மாதிரி, அடுத்தவங்களை கேவலப்படுத்துற மாதிரி, அடுத்தவங்களை காரணப்பட்டு மிதிக்கிற மாதிரி, அடுத்தவங்களை தூசுக்கும் துப்புக்கும் ஒப்புற மாதிரி கேவலமா அமையக்கூடாது. மாறா நம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வர வார்த்தை அடுத்தவங்க குணப்படுத்தணும், அடுத்தவங்க குணப்படுத்தணும், பலப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். பயப்படாத குணப்படுத்தணும். ரெண்டாவது ஊறுகாய், மீன், கருவாடுலாம் இருக்குதுல்ல, அது எதிர போடுறாங்க, உப்புல போடுறாங்க. உப்பு பாதுகாக்குது, உப்பு பாதுகாக்குது. பதப்படுத்துறதுக்கு ஊறுகாய், கருவாடு, மீன், முக்கியமான பொருள் எல்லாம் பாதுகாப்புனாங்க உப்பு போடுவாங்க. ஏன் நம்ம இறந்த உடனே கூட அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, உப்பு பாக்கெட் உடச்சு உள்ள ஊற்றி போட்டு அப்புறம் தான் அடக்கம் பண்றாங்க. அந்த உடல் அடையக்கூடிய பதமா இருக்கட்டும் நினைக்கலாம். பாதுகாக்கக்கூடிய பதப்படுத்தக்கூடிய பாதுகாப்பு தன்மை உப்பு இருக்குது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பாதுகாக்கணும், நம்முடைய பாதுகாக்கணும். ஒரு நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா, நல்ல தம்பியா, நல்ல தங்கையா, நல்ல சகோதரியா, நல்ல சகோதரனா நம்ம வாழணும். ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மெட்ரோ கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அவன் தம்பி நல்ல பையன், நல்லா படிப்பான். இன்ஜினியரிங் காலேஜ் போகல 3 பஸ் ஒரு ட்ரெயின் ஏறி போகணும். மெட்ரோ பெங்களூர்ல 2 பஸ் போய் அப்புறம் ட்ரெயின் மெட்ரோ ஏறி போகணும். அப்ப அந்த தங்கச்சி எதுவுமே சொல்லாம 3 வருஷம் கறி சாப்பிடாம, 3 வருஷம் மதியான சாப்பாடு சாப்பிடாம காசு எடுத்து வச்சு 70,000 ரூபாய் கொடுத்தது. வச்சுக்கடா, பைக் வாங்கிக்க. எனக்கு அப்படியே கண்ணை கலங்கிருச்சு. சொந்த தம்பியா இருந்தாங்க கூட அதை செய்ய மனசு இல்ல. ஓட்டி கிடைக்காது, எக்ஸ்ட்ரா கிடைக்காது, இதே கஷ்ட ஜீவனம். இதுக்கு டிப்ஸ் கிடைக்காது. ஓட்டர் மாதிரி மெட்ரோல மூட்டை எடுக்கிறது, கொண்டு எடுத்து கொடுக்கறது, விளம்பரப்படுத்துறது ஏதாவது. அதனால மதியான சாப்பாடு சாப்பிடாம 3 வருஷம் எங்கேயுமே கறி சாப்பிடாம அதுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சு 70,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி அப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பைக் வாங்கிக்கலாம் சொல்லி படிக்கிறாங்க. அதுதான் உண்மையான பாதுகாப்பு இருக்கணும். நமக்கு இல்லைன்னாலும்